ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஃபைசல்ஸ் வியூ. இன்னைக்கு நம்ம வீடியோவில் கோல்டு லோனை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ கோல்டு லோன், அதாவது நகையை வந்துட்டு பேங்க்கில் வச்சு கடன் வாங்குறவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம். ஸோ கோல்டு அப்படிங்கிறது வந்துட்டு எல்லாருமே வாங்குவோம். அது ஒரு சைடில் வந்துட்டு ஒரு ஆடம்பரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக வாங்குறவங்க ஒரு சைடு இருந்தாலும், ஒரு அவசரம் அப்படிங்கிற டைமில் நம்ம கிட்ட இருக்கிற கோல்டை கொண்டு போய் வச்சு அது மூலிமா அமௌண்ட் எடுத்து நம்மளோட எமர்ஜென்சி பீரியடில் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு தாட்டில் வாங்குறவங்களே இருக்காங்க. ஸோ இந்த கோல்டு லோனை வந்துட்டு வாங்கி வைக்கிறவங்களுக்கு ஒரு ரிசர்வ் பேங்க் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு ஷாக்கை கொடுத்துருக்காங்க. அந்த ஷாக் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நார்மலாக வந்துட்டு கோல்டு லோன் வாங்குறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கும் வந்துட்டு முதல் வட்டி இது ரெண்டுமே வந்துட்டு கட்ட வேண்டியது இருக்கும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வருஷம் பீரியட் முடியும் போது வட்டியை மட்டும் கட்டிட்டு நகையை திருப்பி வைப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்துட்டு எந்த ஒரு எக்ஸ்ட்ரா சார்ஜஸோ அந்த மாதிரி எதுவும் கிடையாது. நீங்கள் ஒரு வருஷம் முடியும் போது நீங்கள் வாங்கின அமௌண்ட்டுக்கான வட்டியை மட்டும் கட்டிட்டு நகையை மறுபடியும் திருப்பி வைக்கிற ப்ரொசீஜர்ஸ் இருக்கும். இது எல்லாத்துக்குமே ரொம்பவுமே ஃப்ளெக்சிபிளான ஒரு ப்ராசஸாக இருந்துச்சு. ஸோ வந்துட்டு ரீசெண்டாக என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிசர்வ் பேங்க் ஒரு ரூல் கொண்டு வந்திருந்தாங்க. ரூல் என்ன அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்போ தேசிய வங்கிகள்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10.25% வருஷத்துக்கான வட்டி இதுக்கு. அதாவது மாதத்துக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா 1%லேருந்து 1.25%க்குள்ளே வந்துட்டு இருக்கும் மாத வட்டின்னு வரும்போது. ஸோ இப்போ வந்து நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்க, கூட்டுறவு பேங்க்கில் கொண்டு வந்து வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது தேசிய பேங்க்கில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கீம்ஸ் மாற வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்க, லோன், அதாவது கோல்டு லோன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கூட்டுறவு பேங்க் மாற்றிக்கிட்டு அங்கே கொண்டு வந்து வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கூட்டுறவு பேங்க்கில் நான் முதல்ல சொன்ன அதே ப்ரொசீஜர் தான் போயிட்டு இருந்துச்சு. நீங்கள் மாதம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கான அதாவது நீங்கள் ஒரு அமௌண்ட்டை கட்டிட்டு இருப்பீங்க. ஒரு வருஷத்துக்கு அப்புறம் ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட்டை மட்டும் கட்டிட்டு நகையை திருப்பி வச்சுருவீங்க. ஓகேங்களா? பட் என்ன இப்போ கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிசர்வ் பேங்க்கு நீங்கள் இனிமேல் வந்துட்டு வருஷத்துக்கு ஒரு தடவை வந்துட்டு ஒரு பெரிய வட்டி மட்டும் கட்டிட்டு நீங்கள் வந்துட்டு நகையை திருப்பி வைக்க முடியவே முடியாது. முதல் வட்டி இது ரெண்டையுமே நீங்கள் கட்டி முடித்ததுக்கப்புறம் தான் நகையை நீங்கள் திருப்பி வைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு ரூலை கொண்டு வந்துட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டையும் முதலையும் நீங்கள் கட்டி முடித்த அதே நாள் நான் அந்த நகையை திருப்பி வைக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியாது. நீங்கள் அமௌண்ட்டை கட்டி முடித்ததுக்கப்புறம் அடுத்த நாள் தான் வந்துட்டு மறுபடியும் அந்த நகையை நீங்கள் திருப்பி வைக்க முடியும். ஸோ இந்த விஷயம் வந்துட்டு பார்க்கும்போது ரொம்பவுமே சிம்பிளாக இருக்கும். கோல்டு லோன் வாங்குறவங்களுக்கும் கண்டினியூஸாக வாங்கிட்டு கட்டிகிட்டு இருக்கிறவங்களுக்கும் கூட்டுறவு பேங்க் மூலியமாவோ தேசிய வங்கிகள் மூலியமாவோ வந்துட்டு நீங்கள் கோல்டு லோன் வாங்கியிருக்கீங்க, இதுக்கு முன்னாடி கட்டியிருக்கீங்க, இதுக்கப்புறம் வாங்குறதுக்கு பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறவங்களுக்கு தான் இதோடைய சீரியஸ்னஸ் ரொம்பவுமே வந்துட்டு புரியும்னு நான் நினைக்கிறேன். ஸோ வந்துட்டு ஒரு வருஷத்துக்கு அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வட்டியை மட்டும் கட்டி முடிச்சுட்டு நகையை திருப்பி வைக்கிறவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ப்ராசஸும் ஈஸி, உங்களுக்கு கட்டுறது ஈஸியாக இருக்கும். பட் வந்துட்டு அந்த டைம் பீரியடுக்குள்ளே நீங்கள் வந்துட்டு வட்டி முதல் ரெண்டையுமே கட்டி முடிச்சுட்டு மறுபடியும் அந்த நகையை திருப்பி வைக்கிறதுக்கு ஒரு டியூரேஷன் அப்படிங்கும்போது அது எல்லாத்துக்குமே கொஞ்சம் சிரமமான விஷயந்தான். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த ஸ்கீம் ஓகே அப்படின்னு நினைக்கிறவங்க ஏன் ஓகேன்னு நினைக்கிறீங்கிறத கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். ஐயோ இந்த கோல்டு லோன் இப்போ மாற்றிருக்கிற பிளான் வந்துட்டு எனக்கெலாம் செட்டே ஆகாது, ரொம்பவுமே எனக்கு வந்து கஷ்டமான ஸ்கீம்னு நினைக்கிறவங்க ஏன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான முக்கியமான ஃபினான்ஸ் சம்மந்தமான விஷயங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஃபைசல்ஸ் வியூங்கிற நம்மளுடைய யூடியூப் சேனலை வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த விஷயத்தை கோல்டு லோன் ஆல்ரெடி வாங்கிட்டு இருக்கிற உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்கள் வந்துட்டு சொல்லணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ மறக்காமல் அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பை.